செய்திகள் தொடர்கின்றன. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக கீழ்வேலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் அறுவடைக்கு தயாரான 100 ஏக்கர் பரப்பளவிலான குறுவை நெற்பயிர்கள் தண்ணீரில் சாய்ந்து சேதமடைந்தன. இதுகுறித்த அந்த பகுதி மக்கள் தெரிவித்த காட்சிகளை பார்க்கலாம். அறுவடைக்கு தயார் உள்ள நெல் ஒரு வாரமாக மழை பெஞ்சதுனால படுத்து எல்லாம் பாதிப்பு ஏற்பட்டு போச்சு. இதுக்கு கவர்மெண்ட் ஆய்வு செஞ்சு எங்களுக்கு ஏதோ நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு ஏதோ கருணை டிபார்ட்மெண்ட்டில் ஏதாச்சும் உதவி செய்யணும். இப்போ எவ்வளோ இதுக்கு செலவு பண்ணீங்க? இதுக்கு 1 லட்ச ரூபா போல செலவு பண்ணியிருக்கேன். எதனால் அப்படி பாதிப்பாயிருக்கு? மழை பெஞ்சதுனால. இது குறித்த விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் லெனின். விரிவான விவரங்களை வழங்கலாம். கௌதமி, தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை மிக தீவிரமடைந்துள்ளது. நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் தொடர்ச்சியாக கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக நாகை மாவட்டத்தில் கடந்த 4 நாட்களாக விடாமல் தொடர் கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக கீழ்வேலூர் சுற்றுவட்டார பகுதியில் பெய்து வரும் கனமழையால் அறுவடைக்கு தயாரான குறுவை நெற்பயிர்கள் தண்ணீரில் சாய்ந்து மூழ்கியுள்ளது. ஆலியூர், ஆலங்குடி, ராதாமங்கலம், செம்பியன் மகாதேவி, கலசாம்பாடி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட ஏக்கரில் சாகுபடி செய்த ஒரு சில நாட்களில் அறுவடைக்கு தயாராக இருந்த குறுவை நெற்பயிர்கள் மழையால் தண்ணீரில் சாய்ந்து மூழ்கியுள்ளது. தொடர்ச்சியாக பெய்து வரும் கனமழையாலும் தண்ணீர் வடிய முடியாத காரணத்திலும் நெல்மணிகள் வயலிலேயே முளைக்கக்கூடிய அவலம் ஏற்பட்டுள்ளது. இது குறித்து பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கூறும்போது, குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் இல்லாமல் அவதிப்பட்டு வரும் நிலையில் ஏக்கருக்கு 20,000 வரை செலவு செய்து தற்போது அறுவடை செய்யக்கூடிய நேரத்தில் தொடர்ச்சியாக மழை பெய்து வருவதால் நெற்பயிர்கள் தண்ணீர் மூழ்கி சேதமடைந்துள்ளதாக கவலை தெரிவித்துள்ளனர். உடனடியாக மாவட்ட நிர்வாகம் மற்றும் வேளாண்மை அதிகாரிகள் ஆய்வு செய்து பாதிக்கப்பட்ட குறுவை நெற்பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் கோரிக்கை விடுத்துள்ளனர். கௌதமி, விவரங்களுக்கு நன்றி லெனின். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.